Okay, good evening, everyone. Good evening, Ka. Good evening. Good evening, Da. Good So, evening, Ka. good evening. On behalf of PyLamp, I welcome you all and I wish you a very happy Independence Day. Thank you and same to you, Ka. Thank you. Same Thank to you, you. Gautam. Same to Vika. Thank you so much. Okay, today's session is going to be about inheritance and polymorphism. And today's session is going to be handled by Rajam, the Pi mentor of Club PyLamp. To speak about her, I would say she's a symbol of perfection. She's a calm, polite, and composed individual, but when it comes to work, she proves to be the best in all the work she does. So I'm sure you're going to have a productive 1 hour today. So Rajan, you can take over the session and happy learning journey, everyone. Thank you, Janani. First of all, a great welcome to all and a great evening and happy Independence Day to all. So, Same to before Vika. starting the session, thank you. Before starting the session, I would like to dedicate few seconds to remember our freedom fighters. It is the day to remember them. ஸோ எல்லாரும் இன்னைக்கு இவ்வளோ ஃப்ரீடமாக இத்தனை டெக்னாலஜிஸோட இன்னைக்கு இந்த மீட்டில் கனெக்ட் ஆகி நம்ம படிக்கிறதுக்கும் இவ்வளோ ஃப்ரீடம் நமக்கு கிடைச்சதுக்கு காரணம் ஸோ அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வந்து அவங்களுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். கேன் வி? Yes, Ka, sure. Sure, Ka. ஃபைன், தேங்க்யூ. So, thank you to all. On behalf of Club PyLamp, I welcome you all once again to this session on the topic inheritance and polymorphism. So, in the session start பண்றதுக்கு முன்னாடி I request you all to respond because எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் செஷன் முடிச்சிடலாம். ஓகே, இன்னைக்கு டாபிக் ரொம்ப சிம்பிள், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம். Yes, Ka. Shall we start? Yes, Ka. Yes, Ka. Thank you. இதே hope Okay, Ka. till the end. இந்த end to அப்படியே ரிமைன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, let's start the session. 1 second, I'll share my screen. Screen தெரியுதா? Yes, Ka. Yes, Ka. Visible, Ka. Thank you. So today's topic is inheritance and polymorphism. So in the picture பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியுது? From the word inheritance, literal meaning of inheritance நம்ம என்னன்னு சொல்லலாம்? The gene, Ka. Transformation ஒரு of ப்ராப்பர்ட்டிஸ். ஃபைன், அவ்வளோதான். இந்த என்டையர் செஷனும் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு சைல்டு இன்ஹெரிட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கேரக்டர்ஸ் எனிதிங் வி கேன் சே. அது மெத்தட் இன் ப்ரோக்ராமிங்கில் சொல்லும்போது நம்ம வேரியபிள்ஸ், அதோட மெத்தட்ஸ், அதோட கன்ஸ்ட்ரக்டர்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு டிரைவ் ஆகும்னு சொல்லுவோம். ஸோ நேற்றுக்கு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை பற்றின டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு கேரக்டர், அதாவது பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய கேரக்டர்ஸ் மாதிரியே ப்ரோக்ராமிங்கில் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸும் அதோட கண்டென்ட்ஸும் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் லிட்ரலாகவும் ப்ரோக்ராமிங்காகவும் நமக்கு வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸோட பேசிக் கான்செப்ட். டெக்னிக்கலாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் அ ப்ரொசீஜர் வேர் அ கிளாஸ் தட் இன்ஹெரிட்ஸ் த அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அனதர் கிளாஸ். ஸோ அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கும் மெத்தட் அப்படிங்கிற வார்த்தைக்கும் டெஃபினேஷன் உங்கள் ப்ரீவியஸ் கிளாஸஸில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது அதோட இருக்கக்கூடிய இன்ஸ்டன்சஸ், வேரியபிள்ஸ் இதெல்லாமே வந்து சொல்லலாம். மெத்தட்ஸ் அப்படிங்கிறது
ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லலாம். சி லாங்குவேஜில் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது a declared part of content. ஸோ அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு மெயினாக ஏன் ஜாவாவில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து லிட்ரலாக ஒரு 4-5 கோட்ஸை வந்து நம்ம திருப்பி எழுதுறதுக்கும் ஆல்ரெடி டிஃபைன் பண்ண கோட ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு டைம் சேவிங்காக இருக்கும். அதே சமயம் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். நம்ம கோட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடிங்கை ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதனால நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற டாபிக்குள்ளே போகிறோம். ஸோ ஒரு கிளாஸ் இப்போ நம்ம அனிமல் டிஃபைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த அனிமல் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு டாகாக இருக்கலாம், ஒரு கேட்டாக இருக்கலாம். ஸோ இந்த 2 வெரைட்டிஸ் ஆஃப் கிளாஸஸ், அதாவது இப்போ நம்ம அனிமல் அப்படிங்கிறத வந்து அனிமல் கிட்ட இருக்கக்கூடிய பேசிக் கேரக்டர் என்னவா இருக்கலாம். ஒரு அனிமல் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஈட் பண்ணும், இல்லைனா வந்து ஸ்லீப். இது ரெண்டுமே காமன் கேரக்டர்ஸ். பட் இதே டாக் அண்ட் கேட் அப்படின்னு வந்தோம்னா டாக் என்ன பண்ணும், பார்க் பண்ணும். இதே கேட் வந்து பார்க் பண்ணாது. பட் டாகும் சாப்பிடும், கேட்டும் சாப்பிடும். டாகும் தூங்கும், கேட்டும் தூங்கும். ஸோ அனிமல் அப்படிங்கிற கிளாஸில் என்ன டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈட், ஸ்லீப், அந்த மாதிரி காமன் கேரக்டர்ஸ். ஸோ இங்கே திருப்பி நம்ம டாகுக்கு தனியாக ஈட்டுங்கிற ஒரு மெத்தட் எழுதி கேட்டுக்கு திருப்பி ஒரு அதே ஈட் அப்படிங்கிற மெத்தட் டிஃபைன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு கிளாஸில் அதை டிஃபைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணால் போதும். ஸோ தட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ பேஸ் கிளாஸ் அண்ட் டிரைவ்டு கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே போனோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கக்கூடிய பேசிக் மேஜர் கீவேர்ட்ஸ் 4: பேஸ் கிளாஸ், டிரைவ்ட் கிளாஸ், எக்ஸ்டெண்ட் அண்ட் சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்னென்ன லைன் அப் பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஸ் கிளாஸ்னா என்ன, டிரைவ்ட் கிளாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பேஸ் கிளாஸ் அண்ட் டிரைவ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது இந்த இமேஜை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பேஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன? பேஸ் அப்படிங்கிறதா வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி. ஸோ ஒரு கிளாஸ் தட் இஸ் த பேஸ். From that class we are deriving some properties to another class. As in the before picture பார்த்த மாதிரியே ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து ஒரு சைல்டு ஒரு கேரக்டரை ரிசீவ் பண்ணது அப்படின்னா அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸுக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ் கிளாஸை வந்து நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம், பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே டிரைவ்டு கிளாஸ் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம், சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த டேர்ம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த டேர்மை வந்து ஃபர்தராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் கிளாஸ், டிரைவ்ட் கிளாஸ்னாலும் ஓகே, சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ்னாலும் ஓகே. இல்லை அப்படின்னா பேரண்ட் கிளாஸ் அண்ட் சைல்டு கிளாஸ். இது எல்லாமே எதை மீன் பண்ணுது அப்படின்னா எந்த கிளாஸை நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ, எந்த கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ண போகுது, எந்த கிளாஸ் அந்த வாங்கி யூஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த பேஸ் கிளாஸ், டிரைவ்ட் கிளாஸோட கான்செப்ட். ஸோ இப்போ வந்து பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் இருந்ததுன்னா எந்த கிளாஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸை அதை ஆக்சஸ் பண்ணுதோ அது வந்து பேஸ் கிளாஸ். டிரைவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிளாஸ் தன்னோட பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ணுது. ஆக்சஸ் பண்ணுதுன்னா எப்படி பண்ணலாம்? அதுக்கு சில ஒரு ரிலேஷன் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிக்கலாமே. பர்சன் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லலாம், ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் எப்படி இருக்கலாம், அவங்க எதர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு டாக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு நார்மல் ஒரு மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. பட் ஒரு பர்சன் அப்படின்னா ஜென்ரலாக அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ் பர்சனை நம்ம டிஃபைன் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட்ஸ், மெத்தட்ஸ் இதெல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ்ல சில ஆட்ரிபியூட்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது இந்த பர்சன் அப்படிங்கிற கிளாஸ்ல இருந்து ப்ராப்பர்ட்டிஸை வாங்கணும். ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த பேஸ் கிளாஸ், டிரைவ்ட் கிளாஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். ஸோ பேஸ் கிளாஸ் அப்படிங்கிறது பேரண்டாக இருக்கும், டிரைவ்டு கிளாஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டாக இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த பேஸ் கிளாஸ், டிரைவ்டு கிளாஸ் எப்படி நம்ம இன்ஹெரிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மேஜர் திங். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண போகிறது எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு. ஸோ எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற கீவேர்டை வந்து இப்போ நம்ம சேம் முன்னாடி சொன்ன மாதிரி பேரண்ட் கிளாஸ் அண்ட் சைல்டு கிளாஸ் இருக்குது. அதில் நம்ம எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸை நம்ம சைல்டு கிளாஸில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அதை முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ பர்சன், சைல்டு அப்படிங்கிற பர்சன், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற 2 கிளாஸ் பார்த்தோம். அப்போ பர்சன் அப்படிங்கிற ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தடையும் ஆட்ரிபியூட்ஸையும் நான் சைல்டு கிளாஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சைல்டு கிளாஸ் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா அந்த பேரண்ட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். அதாவது எதுக்காக இந்த எக்ஸ்டெண்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எதுக்காக மெயின் திங் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. மேஜராக நம்ம இன்ஹெரிட்டன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா
நம்ம வந்து கோட் ரீயூசபிலிட்டி அப்படிங்கிறத மேஜர் ஃபங்க்ஷனாலிட்டியாக சொன்னோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த மேஜர் திங் எக்ஸ்டென்ஸ் கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ கொஞ்சம் வேகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ டேக் திஸ் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ ஜென்ரலாக பேசுவோம். ஒரு ப்ரோக்ராம் எய்தர் ஜாவா ப்ரோக்ராம், சி ப்ரோக்ராம், எதுவாக இருந்தாலும் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா எந்த லைன்ல இருந்து கம்பைலர் ரீட் பண்ண ஆரம்பிக்கும்? கம்பைலர் ஒரு இன்டர்பிரட்டர் ஒரு ஜேடிகே ஜேஆர்இ எது வேணாலும் இருக்கலாம். அது ஒரு ப்ரோக்ராமை பார்த்த உடனே எந்த லைன்லேருந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கும், இல்லை எந்த லைன்லேருந்து எந்த லைன் ஸ்டார்ட் பண்ணும் கம்பைல் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராமில்? மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கரெக்ட், மெயின் கிளாஸ். இப்போ நம்ம இங்கே வந்து 3 கிளாஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு கிளாரிட்டிக்காக இங்கே என்னென்ன கிளாஸ் இருக்குது, என்னென்ன மெத்தட் இருக்குது, எந்த கிளாஸுக்கு கீழே எந்த மெத்தட் இருக்குது, என்ன ஆட்ரிபியூட் இருக்குன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ கிளாஸ், வேரியபிள், மெத்தட். ஸ்க்ரீன் தெரியுதுல? எஸ்கா. ஓகே ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இங்கே எத்தனை கிளாஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பர்சன் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இன்னொரு கிளாஸ் இருக்குது. இந்த எக்ஸ்டென்ட் கீவேர்ட்லாம் பார்ப்போம். மொத்தம் எத்தனை கிளாஸ் இருக்குன்னு பார்ப்போம். பர்சன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, இன்ஹெரிட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 3 கிளாஸ் இருக்குது. அதை எழுதிக்கலாம். பர்சன், நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இன்ஹெரிட். 3 கிளாஸ் இருக்கு. இப்போ இந்த 3 கிளாஸ்ல எந்த கிளாஸ்ல மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளேர் ஆயிருக்கு அப்படின்னா இந்த இன்ஹெரிட் அப்படிங்கிற கிளாஸ்ல நம்ம மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அப்படிங்கிற அந்த மெயின் ஃபங்க்ஷன் இன்ஹெரிட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்ல டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ கம்பைலர் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னு என்ன பண்ணும், இந்த இன்ஹெரிட் கிளாஸுக்குள்ள தான் போகும். ஓகேவா? இது கிளியரா இருக்கா? இதுல டவுட் இல்லையா யாருக்கும்? ஓகே. இப்போ இந்த பர்சன் கிளாஸ்க்கு வருவோம். பர்சன் கிளாஸ்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு? நேம்ங்கிற ஆட்ரிபியூட் இருக்கு, ஏஜ் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, சிட்டி அப்படிங்கிறது இருக்கு. நேம்ங்கிறது ஸ்ட்ரிங், ஏஜ்ங்கிறது இன்ட், சிட்டிங்கிறது ஸ்ட்ரிங்ல இருக்கு. ஸோ இந்த 3 வேரியபிள் பர்சன் கிளாஸ்ல இருக்கு. ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல நமக்கு ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு, மார்க். நெக்ஸ்ட் இன்ஹெரிட் அப்படிங்கிற கிளாஸ்ல நம்ம எந்த வேரியபிளும் டிக்ளேர் பண்ணவே இல்லை. எங்கேயாவது டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோமா? இல்லை. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வேரியபிள் நேம், ஏஜ் அண்ட் சிட்டி இது வந்து பர்சன் கிளாஸ்ல டிஃபைன் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல மார்க் அப்படிங்கிறது நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இன்ஹெரிட் அப்படிங்கிற கிளாஸ்ல நமக்கு எந்த வேரியபிள்ஸும் இல்லை. ஸோ அப்படி விட்டுடலாம். ஸோ மெத்தடுக்கு வருவோம். மெத்தட்ல பார்த்தா இங்க பர்சன் கிளாஸ்ல நம்ம ஷோ அப்படிங்கிற மெத்தடை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த ஷோ அப்படிங்கிற மெத்தடுக்குள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் system.out.println I am a person அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கான கோடிங் எழுதியிருக்கோம். ஸோ பர்சன் அப்படிங்கிற கிளாஸ்ல என்ன இருக்கு, ஷோ அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள எந்த மெத்தடும் கிடையாது. நெக்ஸ்ட் இன்ஹெரிட் அப்படிங்கிற கிளாஸ்லயும் நமக்கு எந்த மெத்தடும் இல்லை. இப்போ கோடிங் பார்ட்டுக்கு வரலாம். இன்ஹெரிட்டுக்குள்ள நல்லா பார்த்துக்கோங்க. இன்ஹெரிட் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ள நம்ம எந்த வேரியபிளும் டிக்ளேர் பண்ணல, எந்த மெத்தடும் டிக்ளேர் பண்ணல. பர்சன் கிளாஸ்ல தான் இந்த இது டிக்ளேர் ஆயிருக்கு அண்ட் டிஃபைன் ஆயிருக்கு, இனிஷியலைஸ் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுல மார்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் இனிஷியலைஸ் ஆயிருக்கு. ஸோ இன்ஹெரிட் அப்படிங்கிற பார்ட்டுக்கு வந்த உடனே இப்போ கம்பைலர் என்ன பண்ணுவோம், மெயின்கிற வேர்டு பார்த்தோன்னே இங்கேருந்து ரீட் பண்ணுமா, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குமா. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம், ஒரு கிளாஸ் நேம் ஃபாலோடு பை த ஆப்ஜெக்ட் நேம், நியூ கீவேர்ட் ஃபாலோட் பை த ஸ்பெசிஃபிக் கிளாஸ் நேம். அதில் தான் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணி டிஃபைன் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்படிங்கிறதுக்கான பேசிக் சின்டாக்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கிளாஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பர்சன் கிளாஸில் இதெல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த பர்சன் அப்படிங்கிற கிளாஸ் அப்படிதான் நமக்கு பேஸ் கிளாஸ் ஆர் பேரண்ட் கிளாஸ். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ் தான் நமக்கு சைல்டு கிளாஸ். ஸோ இப்போ பர்சன் அப்படிங்கிற கிளாஸில் இருக்கிற attributes and variables நான் இங்க ஸ்டூடெண்ட்ல ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் ஃபாலோட் பை த கிளாஸ் நேம் which we want to inherit. அதாவது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற சைல்டு கிளாஸ் என்னோட பர்சன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணணும்,
ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஸ் கீவேர்டை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது என்னோட சைல்டு கிளாஸ், பர்சன் அப்படிங்கிறது என்னோட பேஸ் கிளாஸ். ஸோ இது எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு மூலயமா நம்ம வந்து இந்த பார்ட் இந்த சென்டென்ஸ் இந்த 13th லைன் இருக்குல்ல கோடிங்ல, ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி இந்த சைல்டு கிளாஸ் இது பேரண்ட் கிளாஸ் நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து கரெக்டாக அட்ரிபியூட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து பேஸ்னு வச்சுட்டு பர்சனை வந்து சைல்டு கிளாஸ் அப்படின்னு வச்சுட்டு இதே கோடிங்கை ரன் பண்ணால் கண்டிப்பாக எரர் காமிக்கும். ஏன்னா நான் இங்கே இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் இங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா எந்த கிளாஸோட ஆட்ரிபியூட்ஸ் எனக்கு இங்கே வேணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை தான் நான் வந்து எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பார்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கோடிங் லைன். ஸோ பர்சன் அப்படிங்கிறது பேஸ் கிளாஸ், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது என்னோட சைல்டு கிளாஸாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இன்ஹெரிட் அப்படிங்கிற கிளாஸ்க்கு வந்து இங்கே ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பார்த்தாச்சு. இந்த ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷனில் ஓபிஜே அப்படிங்கிறது என்னோட ஆப்ஜெக்ட் நேம். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு தான் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஜாவாவில் நார்மலாக சி அந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இருக்காது. ஸோ ஜென்ரலாக நம்ம ஆக்சஸ் பண்ணணும் ஜாவாவில் அப்படின்னா மேஜர் திங் நம்ம வந்து ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணி டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓபிஜே அப்படிங்கிற என்னோட ஆப்ஜெக்ட் வச்சு நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா ஓபிஜே அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஷோ. ஷோ அப்படிங்கிறது என்னோட மெத்தட் நேம். இந்த ஷோ அப்படிங்கிற மெத்தட் நேமை நான் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன், என்னோட பர்சன் அதாவது என்னோட பர்சன் அப்படிங்கிற பேஸ் கிளாஸ்லையா இல்லை ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற என்னோட சைல்டு கிளாஸ்லையா? ஷோ அப்படிங்கிற இந்த மெத்தட் எங்கே டிஃபைன் ஆயிடுக்கு? பேரண்ட் கிளாஸ்லக்கா. பேரண்ட் கிளாஸ், அப்சல்யூட்லி. ஸோ இந்த பேரண்ட் கிளாஸ் இப்போ நான் ஆனால் ஆப்ஜெக்ட் நான் எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன், சைல்டு கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட பேரண்ட் கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் பர்சன் பி ஈக்குவல் டு நியூ பர்சன் கிரியேட் பண்ணலை. என்னோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற சைல்டு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு என்னோட பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தடை நான் கால் பண்ணுறேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு பிளஸ் ஆப்ஜெக்ட் டாட் நேம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நான் திருப்பியும் இந்த ஸ்டூடெண்டோட ஆப்ஜெக்ட் தான் டாட் நேம். பட் இந்த நேம் அப்படிங்கிறது நான் எங்கே தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன், என்னோட பர்சன் அப்படிங்கிற கிளாஸில். அகெயின் ஏஜ் அப்படிங்கிறது நம்ம எங்கே தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம், நம்மளோட பர்சன் அப்படிங்கிற பேஸ் கிளாஸ் ஆர் பேரண்ட் கிளாஸ். சிட்டி அப்படிங்கிறதும் எங்கே இருக்குன்னா நம்ம பேரண்ட் கிளாஸ்ல தான் இருக்கு. ஸோ நம்ம பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை நம்ம இங்கே ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி மார்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் எங்கே டிக்ளேர் ஆயிடுக்கு அப்படின்னா மார்க்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட் கிளாஸ் அதாவது சைல்டு கிளாஸ்ல வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை வச்சு நம்ம இதெல்லாம் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போகிறோம். இதை ரன் பண்ணலாம், நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இங்கே அவுட்புட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகிடுக்குன்னா ஐ எம் அ பர்சன் அப்படிங்கிறது நம்ம எங்கே கொடுத்துருக்கோம், நம்ம ஷோ அப்படிங்கிற மெத்தடில் ஐ எம் அ பர்சன் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம இங்கே உள்ள வந்தோடனே ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கு அப்புறம் நம்ம மெத்தட் கால் பண்ணியிருக்கோம். எந்த ஆப்ஜெக்டை வச்சு, சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை வச்சு. ஸோ சைல்டு கிளாஸ் இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா என்னோட பேரண்ட் கிளாஸோட மெத்தடை ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கு. கரெக்டா? இங்கே நம்ம டிஃபைனும் பண்ணல, டிக்ளரும் பண்ணல. எங்கே பண்ணியிருக்கோம், நம்ம பேரண்ட் கிளாஸில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் மூலியமாக நம்ம பர்சன் அப்படிங்கிற கிளாஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறது மூலியமா இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இங்கே டிஃபைன் பண்ணி டிக்ளேர் பண்ணாமையே நம்ம பேரண்ட் கிளாஸில் டிக்ளேர் பண்ணதை வச்சு நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபைன். நெக்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் டாட் நேம். ஆப்ஜெக்ட் டாட் நேம் அப்படிங்கிறது ஜான் அப்படிங்கிற நேமை நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம நேமை மாற்றி கூட ரன் பண்ணிக்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த யூசர். ஸோ அந்த ஜான் அப்படிங்கிறது நம்ம பிரிண்ட் ஆயிடுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஏஜ் அப்படிங்கிறது என்னது 17. ஸோ 17 பிரிண்ட் ஆயிடுச்சு. சிட்டி அப்படிங்கிறது என்னது டெல்லி அப்படிங்கிறதும் பிரிண்ட் ஆயிடுச்சு. மார்க்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கு, சைல்டு கிளாஸ்ல இருக்கு. ஸோ 78. ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கிளாஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சைல்டு கிளாஸ்லேருந்து பேரண்ட் கிளாஸை ஆக்சஸ் பண்ணும்போது நம்மளால அந்த பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸையும் மெத்தட்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே சமயம் நம்ம எந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மூணும் நம்ம வந்து பேரண்ட் கிளாஸில் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட் கிளாஸ் அதாவது சைல்டு கிளாஸில் டிக்ளேர் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ், வேரியபிள்ஸ், மெத்தட்ஸையும் நம்ம இதே ஆப்ஜெக்டை வச்சு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த கான்செப்ட் தான். புரிஞ்சுதா? டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது?
No, Ka. கிளியரா இருக்குல்ல? Yes, Ka. Okay, thank you, ma. So next we are going to the topic of types of inheritance. So inheritance அப்படின்னு சொல்லும்போது மேஜரா 3 டைப்ஸ் சொல்லலாம். சிங்கிள், மல்டிபிள் அண்ட் ஹைபிரிட். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல ஃபர்தர் டிவைட் பண்ணா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த டைப்ஸ் என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இட் இஸ் த ப்ராசஸ் வேர் அ கிளாஸ், இட் இஸ் அ பேஸ் கிளாஸ். இந்த கிளாஸ் ஏ அப்படிங்கிறது என்னோட பேஸ் கிளாஸ். என் பேஸ் கிளாஸ்ல இருந்து என்னோட சப் கிளாஸ் ஆர் த சைல்டு கிளாஸ், ஈஸியாக சொன்னால் நம்ம பேரண்ட் கிளாஸ் அண்ட் சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸோ பேரண்ட் கிளாஸ் ஒரு பேரண்ட் கிளாஸ், என்னோட சைல்டு கிளாஸ் ஒரு சைல்டு கிளாஸ். ஸோ ஒரு சைல்டு கிளாஸ் ஒரு பேரண்ட் கிளாஸ்ல இருந்து தன்னோட ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா அது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு இப்போ பார்த்த அதே எக்ஸாம்பிளே சொல்லலாம். இங்கே பாருங்க, இங்கே வந்து ஒரே ஒரு சைல்டு கிளாஸ் தான் இருக்கு, கரெக்டா? இது என்னோட பேரண்ட் கிளாஸ், ஒரு பேரண்ட் கிளாஸ், இங்கே ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கு. ஸோ ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் ஒரு சைல்டு கிளாஸ், ஸோ இந்த ரெண்டு தான் இருக்கு. ஸோ ஒரு சைல்டு கிளாஸ் ஒரு பேரண்ட் கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுதான். இதுவே நம்ம ரியல் டைமாக சொல்லலாமே. ஸோ 6:30 ஆப்போது டைம், மேபி இங்கே 8 o'clock ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்ச டாபிக் ஃபுட்லேருந்தே போவோம். ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஃபுட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேட்டகரி. நம்ம ஃபுட் அப்படிங்கிறத வந்து எதுக்குள்ளேயே அடக்க முடியாது. ஸோ இப்போ ஃபுட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸாக வச்சுக்கலாம். ஃபுட் அப்படிங்கிறது என்னோட பேரண்ட் கிளாஸாக இருக்கு அப்படின்னா இப்போ அதில் 2 கேட்டகரிஸ் இருக்கும், வெஜ் நான்வெஜ் அப்படின்னு 2 கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக வெஜ் அப்படிங்கிறது இன்னொரு கிளாஸ்னு வச்சுப்போமே. ஸோ இங்கே ஃபுட் அப்படிங்கிறது என்னோட பேரண்ட் கிளாஸாக ஆக்ட் ஆகுது, வெஜ் அப்படிங்கிறது என்னோட சைல்டு கிளாஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரே ஒரு சைல்டு கிளாஸ் ஒரு பேரண்ட் கிளாஸை ஆக்சஸ் பண்ணும்போது அதுதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே ஒரு பேஸ் கிளாஸ் ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கு. இந்த பேரண்ட் கிளாஸ் இன்னொரு கிளாஸ், அதாவது என்னோட சைல்டு கிளாஸ் 1 அப்படின்னு வச்சுக்கலாமே. என்னோட சைல்டு கிளாஸ் 1ல என்னோட சைல்டு கிளாஸ் ஓகே. இப்போ இது என்னோட பேரண்ட் கிளாஸ், ஓகேவா? என்னோட பேரண்ட் கிளாஸ் பின்னு வச்சுக்கலாம். இது என்னோட சைல்டு கிளாஸ், இது வந்து C1 வச்சுக்கலாமே, ஓகேவா? இப்போ பேரண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது ஏ, சைல்டு கிளாஸ் அப்படிங்கிறது பி. இப்போ பி என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா பி வந்து என்ன பண்ணணும்னா ஏல இருக்கிற கேரக்டர்ஸ் அத்தனையும் யூஸ் பண்ணிக்கும், அதாவது ஆக்சஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இப்போ சி அப்படின்னு இன்னொரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து சைல்டு கிளாஸ் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கிளாஸ் சி என்ன பண்ணும் அப்படின்னா கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் பி அப்படின்னு கொடுத்தோம்னா பி அப்படின்னு கொடுத்துடலாம். எக்ஸ்டென்ஸ் பி அப்படின்னு கொடுத்தா நம்ம என்ன சொன்னோம், எக்ஸ்டென்ஸ்க்கு அப்புறமா இருக்கிறது பேரண்ட் கிளாஸ். இப்போ கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ்க்கு நான் சின்னதாக எக்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன், பேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் பி அப்படின்னு கொடுக்கலாம். இங்கே வந்து கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் பி அப்படிங்கிறது சைல்டு கிளாஸ், ஏங்கிறது ஆப்வியஸாக என்னவா இருக்கும், பேரண்ட் கிளாஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல என்னது, சிங்கிறது சைல்டு கிளாஸ், பட் பிங்கிறது என்னவா இருக்கும், பேரண்ட் கிளாஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த கிளாஸ் பி அப்படிங்கிறது சைல்டு கிளாஸாகவும் ஆக்ட் ஆகும், என்னோட பேரண்ட் கிளாஸாகவும் ஆக்ட் ஆகும். எதோட சைல்டு கிளாஸ் ஆக்ட் ஆகும், கிளாஸ் ஏவோட சைல்டு கிளாஸ் என்னோட பேரண்ட் கிளாஸ் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் ஏ அப்படிங்கிறது ஒரு பேரண்ட் கிளாஸ், கிளாஸ் பி அப்படிங்கிறது சைல்டு கிளாஸாகவும் ஆக்ட் ஆகும், பேரண்ட் கிளாஸாகவும் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் கிளாஸ் சி. இப்போ நான் கிளாஸ் சிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி என்னோட கிளாஸ் பியில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கிளாஸ் சியில் இருக்கிற ஆப்ஜெக்ட் அண்ட் வேரியபிள்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபுட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். திருப்பி முன்னாடி என்ன சொன்னோம், வெஜ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ்ன்னு சொன்னோமா. இப்போ ஃபுட் அப்படிங்கிற ஒரு பேரண்ட் கிளாஸ்ல இருந்து வெஜ் அப்படிங்கிறதுக்கான கேரக்டர்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணியாச்சு. இந்த வெஜ் அப்படிங்கிறதுல நமக்கு என்ன வெரைட்டிஸ் இருக்கலாம், நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் கண்டிப்பாக வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ சவுத் இந்தியன் அப்படிங்கிறது ஒரு கிளாஸாக வச்சுக்கலாம். சவுத் இந்தியன் அப்படிங்கிற ஒரு ஃபுட் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக என்ன ஈட்டபிள்ஸாக தான் இருக்கும், நம்பர் ஆஃப் டிஷஸ் எத்தனை வேரியபிள்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி மெத்தட், இந்த என்ன மெத்தட் வேணாலும் இந்த ஃபுட்டை டிக்ளேர் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த சவுத் இந்தியன்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி சவுத் இந்தியன் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம இந்த வெஜ் அப்படிங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். சிமிலர்லி வெஜ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்றது மட்டும் இல்லாம ஃபுட் அப்படிங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸையும் நம்ம கண்டிப்பா ஆக்சஸ் பண்ணலாம். இதுக்கான ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அகை நம்ம டேபிள் போலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதுக்காக. ஸோ இப்போ வந்து ஸோ கிளாஸ் 1 இதுல எத்தனை கிளாஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பர்சன் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது இன்னொரு கிளாஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது இன்னொரு கிளாஸ். ஸோ மொத்தம் இங்க 3 கிளாஸ் இருக்கு. இதுல மெயின் மெத்தட் டிக்ளேர் பண்ணல. ஸோ மெயின் மெத்தட் எங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம் அப்படின்னா மல்டி அப்படிங்கிற ஒரு கிளாஸ்ல தான் நம்ம மெயின் மெத்தட் டிக்ளேர் பண்ணிருக்கோம். இந்த மல்டி அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த 3 கிளாஸ்ல டிக்ளேர் பண்ணிருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த பர்சன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்ல நம்ம ஷோ அப்படிங்கிற மெத்தடு வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இங்கே எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பர்சன் அப்படிங்கிற கிளாஸ்ல நம்ம வேரியபிள்ஸ் எதுவும் இல்லை. ஸோ டைரக்டா மெத்தட் ஷோ அப்படிங்கிற மெத்தட். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுல வேரியபிள்ஸ் எதுவும் இல்லை. ஸோ டைரக்டா மெத்தட் ஷோ ஒன். நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுல ஒன்று இருக்கு. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நம்ம வேரியபிள் எதுவும் டிக்ளேர் பண்ணல. ஸோ ஷோ 2 அப்படிங்கிற அப்படிங்கிற 3 மெத்தட் இருக்கு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா பர்சன் அப்படிங்கிறது என்னோட பேஸ் கிளாஸ். பேஸ் கிளாஸ்ல ஷோ அப்படிங்கிற மெத்தடை டிஃபைன் பண்ணி அதுல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ எம் அ பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நார்மலா ஜென்ரலா இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சன் என்னவா இருக்கலாம்னு சொன்னா டாக்டரா இருக்கலாம், ஸ்டூடெண்டா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பர்சன் அப்படின்னு எடுத்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இன்னொரு கிளாஸ் சொல்றோம். நெக்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் யாரா இருக்கலாம்? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்லைன்னா எந்த வெரைட்டி ஆஃப் ஸ்டூடெண்டா வேணாலும் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இருக்கலாம். இந்த கான்செப்ட் வச்சு இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். பர்சன் அப்படிங்கிறதுல ஷோ அப்படிங்கிற மெத்தட் டிஃபைன் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற சைல்டு கிளாஸ் என்னோட பர்சன் அப்படிங்கிற பேஸ் கிளாஸை டிஃபைன் பண்ணணும், அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ண போறோம், ஆக்சஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ்ல நம்ம ஷோ 1 அப்படிங்கிற மெத்தடை டிஃபைன் பண்ணியிருக்கோம். சேம் இதுல ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண போறோம். who belong I am a student who belongs to the person class. கண்டிப்பா இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கறது எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் யூஸ் பண்றோம். ஸோ கண்டிப்பா வந்து it belongs to person class அதனால நம்ம அப்படி பிரிண்ட் பண்றோம். என்ன வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், அது it depends upon the coder. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இன்னொரு கிளாஸ். This class extends not the person class but the student class. இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த கிளாஸ் என்னோட பர்சன் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணலை. இந்த பர்சன் கிளாஸ் அப்படிங்கிறது யார் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கா? ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ் தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ் என்னோட ஸ்டூடெண்ட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்றாங்க. ஸோ டிஃபரன்ஸ் புரியல சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கும். அதாவது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல ஜஸ்ட் என்ன பண்ணிருப்போம், ஒரு கிளாஸ் இருந்தது, இன்னொரு கிளாஸ் இருந்தது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஜஸ்ட் என்னென்னலாம் வேணுமோ ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கு, ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கு, அந்த சைல்டு கிளாஸுக்கு ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கு. ஸோ இந்த சைல்டு கிளாஸ் என்னோட பேஸ் கிளாஸாகவும் ஆக்ட் ஆகுது. இப்போ இங்க இன்னொரு மெத்தட் ஷோ 2 இருக்கு, அதுல சம் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம பிரிண்ட் பண்றோம்.
கம்மிங் டு த மெயின். ஸோ மல்டி அப்படிங்கிற என்னோட கிளாஸ், அதுக்குள்ள மெயின் மெத்தட். அகெயின் இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் எதுக்கு கிரியேட் பண்றோம்? ஆப்ஜெக்டை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ்க்கு கிரியேட் பண்றோம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது என்னோட செகண்ட் சைல்டு கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னோட செகண்ட் சைல்டு கிளாஸோட சைல்டு கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், ஓபிஜே அப்படின்னு கிரியேட் பண்றோம், ஃபாலோட் பை த நியூ கீவேர்ட் அண்ட் த கிளாஸ் நேம். இது ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன். ஸோ ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணியாச்சு எந்த கிளாஸுக்கு? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸுக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம இந்த ஷோ 1 ஷோ 2 அப்படிங்கிற 3 மெத்தடை ஆக்சஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க, ஷோ 1 ஷோ 2 எதுல இருக்கு? ஷோங்கிறது பர்சன் கிளாஸ்ல இருக்கு, ஷோ 1ங்கிறது ஸ்டூடெண்ட்ல இருக்கு, ஷோ 2ங்கிறது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ல இருக்கு. பட் நம்ம ஆப்ஜெக்ட் யாருக்கு மட்டும் தான் கிரியேட் பண்ணோம்? இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் கிரியேட் பண்ணோம். இதை வச்சு இந்த 2 மெத்தட்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம் படியே பார்ப்போம். ஆப்ஜெக்ட் டாட் ஷோ. ஷோன்னு சொன்னோன்னு என்ன பண்ணும்? ஷோங்கிறது எங்க டிஃபைன் ஆயிருக்கு? பர்சன் கிளாஸ். ஸோ பர்சன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஷோ மெத்தட்ல ஐ ஆம் அ பர்சன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிருக்கு, ஐ ஆம் அ பர்சன். நெக்ஸ்ட் ஷோ 1. ஷோ 1 அப்படிங்கிறது எங்க இருக்கு? என்னோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சைல்டு கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சைல்டு கிளாஸ் இருக்கிற ஷோ 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு, ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் ஹூ பிலாங்ஸ் டு த பர்சன் கிளாஸ். நெக்ஸ்ட் ஷோ 2 அப்படிங்கிறது எங்க இருக்கு? என்னோட செகண்ட் சைல்டு கிளாஸ், engineering student inheriting properties from the student. So engineering student அப்படிங்கிற class, it inherits the properties from the student. So difference between single and multi-level inheritance அப்படின்னு சொன்னா இதுதான். இந்த கிளாஸ் அதாவது நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணது என்னமோ இந்த செகண்ட் சைல்டு கிளாஸ் தான். பட் பை டிஃபால்ட் இங்க நான் என்னோட பர்சன் அப்படிங்கிற பேஸ் கிளாஸ், அதாவது பேரண்ட் கிளாஸை நான் இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணல அப்படின்னாலும் இங்க என்னோட ஸ்டூடெண்ட் கிளாஸ் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. ஸோ பர்சன் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ நான் இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணினாலே ஆப்வியஸாக என்னோட இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ் என்னோட பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸையும் வேரியபிள்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம சொன்னோம்ல ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து வெஜ் அப்படின்னு சொன்னோம், அதில் வந்து சவுத் வெஜ் அப்படின்னு சொன்னோம், அதாவது முன்னாடி ஃபுட்டுன்னு சொன்னோம், ஃபுட்டுக்கு அப்புறம் வெஜ்ஜுக்கு அப்புறம் சவுத் இந்தியன்னு சொன்னோம். கண்டிப்பாக சவுத் இந்தியன் நார்த் இந்தியனாக இருந்தால் கூட அது என்னது? அது வந்து ஒரு ஃபுட்டு தான். அது வந்து வெஜ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ சவுத் இந்தியன் அப்படிங்கிறது ஒரு ஃபுட் தான். ஸோ அந்த கேட்டகரிஸ் வந்து ஒரு செகண்ட் சைல்ட் கிளாஸா இருந்தா கூட அது வந்து பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இதுல இருக்காது டவுட் இருக்கா? திருப்பி சொல்லணுமா? எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஹலோ, நோக்கா டவுட் இல்லக்கா. கேக்குதுங்கக்கா. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் டைப்புக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் இஸ் ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேரண்ட் கிளாஸ், ரெண்டு சைல்டு கிளாஸ் என்னோட சேம் பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னா ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ சிங்கிள் பேரண்ட் கிளாஸ் will be inherited. Two child classes will inherit a single parent class. அப்படி சொன்னா கரெக்டா இருக்கும். இதுதான் வந்து hierarchical inheritance. இப்ப ஃபுட் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொன்னோம்? வெஜ், அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் சொன்னோம். இப்ப ஃபுட் அப்படிங்கிற ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் இது ரெண்டு சைல்டு கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுது. வெஜ் அப்படிங்கிற ஒரு கிளாஸும் நான்வெஜ் அப்படிங்கிற இன்னொரு கிளாஸும் ஆக்சஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். எனிதிங் வெஜ்ஜா இருந்தாலும் அது ஃபுட் தான், நான்வெஜ்ஜா இருந்தாலும் அது கண்டிப்பா ஃபுட் தான். ஸோ இந்த ரெண்டுமே ஆக்சஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அகெயின் பர்சன், அகெயின் ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ், ஒரு டீச்சர் கிளாஸ், ஒரு டாக்டர் கிளாஸ். இதுல என்னோட பர்சன் கிளாஸ் அப்படிங்கிறது என்னோட பேஸ் கிளாஸ் ஆர் பேரண்ட் கிளாஸ். அகெயின் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது என்னோட சப் கிளாஸ் 1 ஆர் சைல்டு கிளாஸ் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற சைல்டு கிளாஸ்
பர்சன் அப்படிங்கிற பேஸ் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் டீச்சர் அப்படின்னு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். அந்த டீச்சர் அப்படிங்கிற அந்த கிளாஸை எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுது? பர்சன் அப்படிங்கிற பேஸ் கிளாஸையே திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணுது. போன எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த டீச்சர் அப்படிங்கிற கிளாஸ், அதாவது முன்னாடி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருந்ததா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருந்த கிளாஸ் எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுச்சுன்னா ஸ்டூடெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுச்சு. பட் இந்த ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ்ல பர்சன் அப்படிங்கிற பேஸ் கிளாஸ், ஸ்டூடெண்ட், டீச்சர் இந்த ரெண்டு சைல்டு கிளாஸும் அந்த பேரண்ட் கிளாஸையே டைரக்டா எக்ஸ்டெண்ட் பண்ணுது. எக்ஸ்டென்ஸ் பர்சன் அண்ட் எக்ஸ்டென்ஸ் பர்சன். ஸோ இந்த ரெண்டு கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ தேர்ட் கிளாஸ் இன்னொரு கிளாஸும் கிரியேட் பண்ணலாமா? ரெண்டு கிளாஸ் தான் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ மல்டிபிள் கிளாஸஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சைல்டு கிளாஸ் 3 இன்னொரு கிளாஸ் வச்சுக்கிறோம் டாக்டர். இட் எக்ஸ்டென்ஸ் த பர்சன் அகைன் த பேரண்ட் கிளாஸ். ஓகே, இதுல மெயின் மெத்தட் எதில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஜென்ரலா இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றோம், ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, டீச்சர் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். எஸ். டாக்டர் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு டிஓசி அப்படின்னு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ஒவ்வொரு கிளாஸுக்கும் நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம இந்த மெத்தட், இந்த பேரண்ட் கிளாஸ்ல டிஃபைன் பண்ணியிருக்கிற மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டீச்சர் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு டி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ் அப்படின்னு கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எஸ் டாட் ஷோ. எஸ் டாட் ஷோ அப்படின்னா எங்கே இருக்கு? என்னோட பேஸ் கிளாஸ், என்னோட பேரண்ட் கிளாஸ்ல இருக்கு. எஸ் டாட் ஷோ என்ன இருக்கு? ஐ எம் அ பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஐ எம் அ பர்சன் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் என்ன ஆகணும்? எஸ் டாட் ஷோ ஒன். எஸ் டாட் ஷோ ஒன் எங்க இருக்கு? ஷோ ஒன் அப்படிங்கிறது என்னோட ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல இருக்கு. என்ன இருக்குன்னு? ஐ எம் அ ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் அ பர்சன். ஸ்டூடெண்ட் இட் access the person, so who is a person. Next t dot show 2. t dot show 2 அப்படின்னா t அப்படிங்கிறது எங்க இருக்கு? I am a, அதாவது show 2 அப்படிங்கிறது டீச்சர் கிளாஸ்ல இருக்கு. so I am a teacher who is a person அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் டாக்டர். டாக்டர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண டிஓசி அப்படிங்கிறது வச்சு ஷோ 3 அப்படின்னு ஆக்சஸ் பண்றோம். ஷோ 3 என்னது? I am a doctor who is a person. so இது எல்லாமே இப்போ இந்த எஸ் டாட் ஷோக்கு பதிலாக டி டாட் ஷோ ஃபர்ஸ்ட் இது ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ அவுட்புட் பாருங்க. ஐ எம் அ பர்சன். ஐ எம் அ பர்சன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஐ எம் அ ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் அ பர்சன். ஐ எம் அ டீச்சர் ஹூ இஸ் அ பர்சன். ஐ எம் அ டாக்டர் ஹூ இஸ் அ பர்சன். ஸோ அதே ஆர்டர், நம்ம எந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கோமோ அதே ஆர்டர்ல பிரிண்ட் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிறது பேரண்ட் கிளாஸ், அதுல இருக்கிறது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடுக்கு. நெக்ஸ்ட் ஷோ 1 அப்படிங்கிறது என்னோட சைல்டு கிளாஸ் 1, அதுல இருக்கிற ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுக்கு. நெக்ஸ்ட் டீச்சர். டீச்சர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுக்கு, என்னோட சைல்டு கிளாஸ் 2. நெக்ஸ்ட் டாக்டர் விச் இஸ் மை சைல்டு கிளாஸ் 3. இது லைனா பிரிண்ட் ஆயிடுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டீச்சர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட், டி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் டி டாட் ஷோ அப்படிங்கிற மெத்தடை நான் கால் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். see here I am a person again. இங்க நடுவுல பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஷோக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த ஷோக்கு ஃபர்ஸ்ட் என்னோட பேரண்ட் கிளாஸ், என்னோட சைல்டு கிளாஸ் 1ல டிக்ளேர் பண்ண ஆப்ஜெக்டை வச்சு என்னோட பேரண்ட் கிளாஸ் மெத்தடை நான் ஆக்சஸ் பண்ணிட்டேன். ஐ எம் அ பர்சன் ஆக்சஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி என்னோட நெக்ஸ்ட் S1 அப்படிங்கிற அதே கிளாஸ், சைல்டு கிளாஸ்ல டிக்ளேர் பண்ண அந்த மெத்தடும் அதே சமயம் பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டீச்சர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஷோ அப்படிங்கிறது ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். டீச்சர் அப்படிங்கிறது எது எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு? பர்சன் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. ஸோ அங்க இருக்கிற மெத்தட் அகெயின் நம்ம கால் பண்ணதுனால இங்க பிரிண்ட் ஆயிடுக்கு. நெக்ஸ்ட் சைல்டு 2, அதாவது டீச்சர் கிளாஸ்ல இருக்கிற ஷோ 2 அப்படிங்கிற மெத்தட் நம்ம கால் பண்ணியிருக்கோம். டீச்சர் அப்படிங்கிற ஹூ இஸ் அ பர்சன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிடுக்கு. followed by இப்போ டாக்டர் டாட் ஷோ 3. டாக்டர் டாட் ஷோ 3 அப்படின்னு இருக்கு. இங்க ஐ எம் அ டாக்டர் ஹூ இஸ் அ பர்சன் அகைன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. இங்க நம்ம இப்போ திருப்பியும் doc டாட் ஷோ அப்படின்னு இந்த பேரண்ட் கிளாஸ் மெத்தட் ஷோவை கால் பண்ணோம் அப்படின்னா அகைன் இங்க என்னதான் பிரிண்ட் ஆகும்? ஐ எம் அ பர்சன். ஸோ இது மூலியமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, என்னோட பேரண்ட் கிளாஸை எத்தனை சைல்டு கிளாஸ் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் வச்சு நம்ம இந்த பேரண்ட் கிளாஸை ஆக்சஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும்.
இதுதான் வந்து ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, மல்டிபிள் நம்பர் ஆஃப் சைல்டு கிளாஸஸ், சைல்டு கிளாஸ் 1 2 3 எத்தனை சைல்டு கிளாஸ் வேணாலும் இந்த பேரண்ட் கிளாஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணி. இது வந்து ஹைரார்க்கியல். மல்டி லெவல்ல ஒரு பேரண்ட் கிளாஸ், ஒரு சைல்டு கிளாஸ், அகைன் த சைல்டு கிளாஸ் கேன் பி ஆக்டட் ஆஸ் அ பேரண்ட் கிளாஸ். அந்த கான்செப்ட் தான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். another 2 types of inheritance இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் கிளியர் தானே? இப்போ திருப்பி நம்ம இந்த டாட் ஷோன்னு கொடுத்தா கண்டிப்பா அந்த ஸ்டேட்மெண்ட் ஐ எம் அ பர்சன் அப்படிங்கிறதும் பிரிண்ட் ஆயிடும். ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் ஓகே தானே? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு போலாமா? போலாமா? அக்கா இல்லக்கா இல்ல டவுட்க்கா. கேளுங்க. அக்கா இதுல வந்து நம்ம மெத்தட்ஸ் மட்டும் தானக்கா இப்போ பிரிண்ட் பண்ணிக்கிட்டோம். மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அதை அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிக்கிட்டோம்க்கா. ஆமா. இதுலயே வந்து ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணோம்னா பண்ணலாம். இப்போ என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம்? இன்டிஜர் டிக்ளேர் பண்ணலாமா? இன்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கவுண்ட் வச்சுக்கலாமா? இன்ட் n வச்சுக்கலாம். ஓகேக்கா. n ஈக்குவல் டு 25 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த வேரியபிள் நான் எங்க டிக்ளேர் பண்ணியிருக்கேன்? பர்சன் கிளாஸ், அதாவது என்னோட பேரண்ட் கிளாஸ்ல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வச்சோ, டீச்சர் ஆப்ஜெக்ட் வச்சோ, டாக்டர் ஆப்ஜெக்ட் வச்சோ, பிகாஸ் இந்த மூணுமே என்னது என்னோட சைல்டு கிளாஸ். என்னோட சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் வச்சு கண்டிப்பா என்னோட பேரண்ட் கிளாஸோட அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸை கண்டிப்பா ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ n ஈக்குவல் டு 25ன்னு சொன்னோமா? இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இங்க பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்றதுக்கு என்ன ஆப்வியஸா என்ன யூஸ் பண்ணுவோம்? system dot out dot println உள்ள இப்ப நம்ம என்ன பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் பர்சன் ஈக்குவல் டு, இப்ப நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் இந்த இடத்துல? என்னன்னு கொடுக்கலாம். என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அப்படின்னா, இப்ப என்னோட செகண்ட் சைல்டு டீச்சரோட ஆப்ஜெக்ட் என்னது? டி. ஸோ இந்த டி அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு டி டாட் என் ஓகே. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு அவுட்புட்ல? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்கோம்? system dot out dot println number of persons equal to t dot n. ஸோ இந்த t அப்படிங்கிறது யாரு? டீச்சரோட ஆப்ஜெக்ட். டீச்சர் யாரு? டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட், அதாவது சைல்டு கிளாஸ் 2. டீச்சர் அப்படிங்கிறது சைல்டு கிளாஸ் 2. சைல்டு கிளாஸ் 2 என்னோட பேரண்ட் கிளாஸ் ஆனா பர்சன்ல இருக்கக்கூடிய இந்த என்னங்கிற ஆட்ரிபியூட் 25 இங்க பிரிண்ட் பண்ணிருக்கு. நான் அகெயின் இந்த 25 இந்த டீச்சர் கிளாஸ்ல டிக்ளேர் பண்ணல, இனிஷியலைஸும் பண்ணல. பட் how it access. ஸோ இந்த கான்செப்ட் தான். இப்போ நான் டிக்ளேர் பண்ணல, டிஃபைன் பண்ணல, திடீர்னு எங்கேருந்து n அப்படிங்கிறது பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த டீச்சர் கிளாஸோட ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்? எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். என்னோட இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் மூலியமா நான் வந்து இந்த டீச்சர் கிளாஸ் வச்சு என்னோட பேரண்ட் கிளாஸ், அதாவது பர்சன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எந்த வெரைட்டிஸ் தேவைப்படுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எங்க மேஜரா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பேங்கிங் செக்டார். ஸோ பேங்கிங் செக்டார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு லோன் வாங்கலாம், நீங்க ஒரு லோன் வாங்கலாம். எனக்கு கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேற மாதிரி இருக்கும், உங்களுக்கு கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேற மாதிரி இருக்கும். பட் அந்த பேங்க்ல லோன் அப்படிங்கிற கான்செப்ட் காமனா தான் இருக்கும். ஸோ இந்த பேரண்ட் கிளாஸ் என்னவா வச்சுக்கலாம்னா லோன்னு வச்சுக்கலாம். லோன்னு வச்சுக்கிட்டு எத்தனை ஸ்டூடெண்ட் வேணாலும், எத்தனை சப் கிளாஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சப் கிளாஸா இருக்கலாம், நீங்க இன்னொரு சப் கிளாஸா இருக்கலாம், இல்ல இன்னொருத்தர் பர்சன் 3 வந்து இன்னொரு சப் கிளாஸ். அப்ப கிளாஸ் ஏபிசி அப்படின்னு எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்ஸ், அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ் வந்து அந்த லோனுக்கு அப்ளை பண்றாங்களோ அவங்க வச்சுட்டு, அந்த இந்த பேசிக்கா இந்த லோனுங்கிற கான்செப்ட் என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஒரே இதாக தான் இருக்கும். பட் எனக்கு கொடுக்குற பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேற, டியூரேஷன் வேற. ஸோ அந்த மாதிரி இருக்கிற காமன் கேட்டகரிஸ். பட் அக்கௌண்ட், என்னோட டீடைல்ஸ், என்னோட அக்கௌண்ட் நம்பர் கண்டிப்பா ஒண்ணுதான். என்கிட்டயும் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க, உங்ககிட்டயும் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க. என்கிட்டயும் எனக்கு வந்து எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, நான் வந்து ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட்டா, என்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டான என்கிட்டயும் கேட்பாங்க, உங்ககிட்டயும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி காமனா இருக்கிற டேர்ம்ஸ், என்னோட நேம், என்னோட டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ்ல நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா,
இது வந்து நான் எல்லாத்துக்கும் இருக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 10 பேர் பேங்க்குக்கு லோனுக்கு அப்ளை பண்றாங்க அப்படின்னா 10 பேர்கிட்ட இந்த டீடைல்ஸ் வந்து திருப்பி திருப்பி வாங்கிக்கிட்டே இருக்கணும், திருப்பி திருப்பி அதுக்கு கோடிங் எழுதிட்டே இருக்கணும். ஒரு 10 தடவை கோடு எழுதுறதுக்கு பதிலா இப்போ ஒரே ஒரு கிளாஸ்ல இப்போ லோன் அப்படிங்கிற லோன் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுல வந்து என்னோட நேம், என்னோட ஏஜ், என்னோட மற்ற டீடைல்ஸ், ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணலாம், என்னோட எத்தனை கஸ்டமர்ஸ் வந்தாலும் ஏபிசின்னு எத்தனை வந்தாலும் ஜஸ்ட் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த லோன் அப்படிங்கிற பேஸ் கிளாஸை ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதில் இருக்கிற மெத்தட்ஸையும் ஆட்ரிபியூட்ஸையும் நான் யூஸ் பண்ணி எனக்கு என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். பட் இதுல வந்து என்னன்னா இப்போ நம்ம என்ன சொல்ல, இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்து 5%, உங்களுக்கு வந்து 2% அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறத இந்த சைல்டு கிளாஸ்க்குள்ள நம்ம டிக்ளேர் பண்ணி, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல பார்த்தோம்ல மார்க் அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ல தான் டிக்ளேர் பண்ணியிருந்தோம். எங்க இருக்கா இப்ப இங்க என்னோட பேஸ் கிளாஸ் அதுல வந்து நான் வந்து இந்த மார்க் அப்படிங்கிற இந்த அட்ரிபியூட்டை நான் இங்க டிக்ளேர் பண்ணவே இல்லை, அசைனும் பண்ணல. பட் நான் இதை எங்க யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற சைல்டு கிளாஸ்ல தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதை நான் வந்து இங்க ஆக்சஸ் பண்றேன் என்னோட மெயின் மெத்தடுக்குள்ள ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற என்னோட ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை வச்சு நான் இதை ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட பெர்சன்டேஜ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி நம்பர் ஆஃப் டியூரேஷன் இது ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். ஸோ எனக்கு வேற ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் பர்டிகுலர் சைல்டு கிளாஸ்ல டிஃபைன் பண்ணிட்டு மற்ற ஜென்ரல் டீடைல்ஸ், நேம், ஏஜ், இல்லை என்னோட பர்சனல் டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் கிளாஸ்ல டிஃபைன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ தேவையோ அப்போ நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி டேரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னா மேஜரா இந்த ஒரு ரீசன் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம போறதுக்கு. ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர்க்கா? ஓகேமா, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் 2 டைப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னா இப்போ முன்னாடி பார்த்த ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்ல என்ன பண்ணோம், ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் 2 சைல்டு கிளாஸ் ஆக்சஸ் பண்ணாங்க. இந்த முன்னாடி இருக்கிற ஸ்லைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் 2 சைல்டு கிளாஸ். பட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல 2 பேரண்ட் கிளாஸ் ஒரு சைல்டு கிளாஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம ஜாவால இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் சரி, ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸும் சரி, இந்த ரெண்டையும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இது எதனால அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட் இதுதான். அதாவது a single child class can inherit the properties from 2 or more super class or parent class. ஒரு child class 2 parent class கிட்ட இருந்து தன்னோட ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அதை வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன அப்படின்னா இப்போ நீங்க எனக்கு ஒரு டிஷ் சொல்லணும், அந்த டிஷ் என்னவா இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னா அது கண்டிப்பா வந்து வெஜ்ஜாவும் இருக்கணும், நான்வெஜ்ஜாவும் இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு டிஷ். இருக்கா அந்த மாதிரி ஏதாவது? எதர் நீங்க ஒரு ஃபுட்டை வந்து வெஜ்னு கேட்டகரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா நான்வெஜ்னு கேட்டகரைஸ் பண்ணலாம். இந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் இருக்கா? அக்கா எக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது வந்து இப்ப வந்து சரி எக் எடுத்துக்கலாம். பட் என்ன ஒரு இப்ப எந்த ஒரு ப்ராடக்ட், எந்த ஒரு கன்சியூமர் ப்ராடக்டா இருந்தாலும் ஒரு ஃபுட்டே வாங்குறீங்க அப்படின்னா அந்த லேபிள்ல ஒரு ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர் போட்டிருப்பாங்க. ஒரு ஸ்கொயர் போட்டு அதுல வந்து எழுதியிருப்பாங்க. ஒரு ரெட் கலர் சிம்பிள், கிரீன் கலர் சிம்பிள் இருக்கும், பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்கொயர் இருக்கும், அந்த ஸ்கொயருக்குள்ள எய்தர் ரெட் கலர்ல இருக்கும் இல்ல கிரீன் கலர்ல கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ள இந்த ரவுண்டா கலர் பண்ணிருப்பாங்க. இது வந்து எய்தர் ரெட்டா இருக்கும் இல்ல கிரீனா இருக்கும். இதுல நீங்க சொன்ன எக் இருந்ததுன்னா கண்டிப்பா அது ரெட்டா தான் இருக்கும், ரெட் கலர்ல தான் கொடுத்துருப்பாங்க. என்னதான் நீங்க எக் சொன்னாலும் அதை வந்து அவங்க வந்து எக் கலந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய விதம் ரெட். ஸோ ரெட் இன் த சென்ஸ் இட் மீன்ஸ் நான்வெஜ் அண்ட் கிரீன் இன் த சென்ஸ் இட் மீன்ஸ் வெஜ். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். அதனால வந்து வெஜ்லாம் எக் தான் நீங்க சொல்லக்கூடாது, அது வந்து நான்வெஜ் தான் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க ஆஸ் பர் த கன்சியூமர் லா. ஸோ அந்த மாதிரி ஒரு இது கேட்டகரிக்குள்ள நம்ம போக முடியாது. ஸோ இதே கான்செப்ட் தான் இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கும். இப்போ நம்ம வந்து இங்க முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம்,
ஃபுட்ல வெஜ் நான்வெஜ்னு சொன்னோம். இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். அதுதானே. ஸோ இது எதனால இம்பாசிபிள் ஆகுது, எதனால இந்த பிரச்சனை, இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னது. பட் எதனால இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஜாவால வந்து இம்பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 கிளாஸ் வச்சுக்கலாம். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி அப்படின்னு 2 கிளாஸ் வச்சுக்கலாம். இந்த கிளாஸ்ல நான் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கேயும் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வச்சிருக்கேன். ஓகேவா. பட் இங்க 2 ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்றது வேற. ஹலோ அண்ட் வெல்கம் 2 இருக்கு. இன்னொரு கிளாஸ் சி, இட் எக்ஸ்டென்ஸ் போத் பி. நம்ம என்ன சொன்னோம், இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள்ல இந்த ஒன்று தான் இருக்கும். எதர் கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் ஏ ஆர் கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் பி. இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்கும். ஸோ கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்வியஸா இந்த மெசேஜை வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். பின்னு சொன்னா இந்த மெசேஜ் ஆக்சஸ் ஆகும். இப்போ நான் 2மே கொடுத்துட்டேன், ஏ பி அப்படின்னு 2மே கொடுத்துட்டு இப்போ நான் இந்த கிளாஸ் சிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் இந்த மெசேஜ் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்றேன். இப்போ இங்க எந்த மெசேஜ் கால் ஆகும் எனக்கு சொல்லுங்க. ஏயும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், பியும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிளாஸ் சி அப்படிங்கிறது 2த்துக்குமே ஆக்சசிபிள். கிளாஸ் ஏ பியையும் ஆக்சஸ் பண்ணும், கிளாஸ் ஏவையும் ஆக்சஸ் பண்ணும். இப்போ நான் இந்த கிளாஸ் சிக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த மெசேஜ் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணா எந்த மெசேஜ் இதில் கால் ஆகும்? ஃபர்ஸ்ட் கம்பைலர் கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப அதை வந்து சொல்ல முடியாதுல்ல. கம்பைலர் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன். ஸோ இந்த மெசேஜை கூப்பிட்றதா, இந்த மெசேஜை கூப்பிட்றதா, இதை பிரிண்ட் பண்றதா இல்லை இதை பிரிண்ட் பண்றதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எப்பவுமே நாம வந்து ஆர்டர் ஹைரார்க்கியலா நம்ம சொல்றோம், ஃபர்ஸ்ட் இதான் டிக்ளேர் ஆயிருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் போகணும் அப்படின்னு ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நமக்கு தெரியும். பட் கம்ப்யூட்டர் ஆப்வியஸா இந்த 0s and 1s ரீட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். ஸோ இந்த என்ன இன்புட் நம்ம கொடுக்குறோமோ அதுதான் வந்து அங்க வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெசேஜும் கால் பண்ண முடியாது, இந்த மெசேஜும் கால் பண்ண முடியாது. ஸோ கம்பைலர் இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஸ்டக் ஆகும். இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற கான்செப்ட் கொண்டு வரும். அதே தான் இப்போ பார்த்தோம், கிளாஸ் பி ஏபி 2 இது எக்ஸ்டெண்ட் பண்ணுது, இதுல எந்த இதை இன்வோக் பண்றது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஜாவால ஆக்சஸ் பண்ண முடியாது. சிமிலர்லி இப்போ ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு வருவோம். ஹைபிரிட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்னது? காம்பினேஷன் ஆஃப் எனி டூ ஆர் 2 or more திங்ஸ். அதுதான் ஹைபிரிட்கான லிட்டரல் மீனிங். ஸோ ஹைபிரிட் அப்படின்னு சொல்லும்போது 2 or more டைப்ஸ். இதுல இருக்கக்கூடிய முன்னாடி சொன்ன 4 டைப்ல எனி காம்பினேஷன்ஸ் ஆஃப் 2 or more டைப்ஸ் அப்படிங்கிறதா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறதா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். எய்தர் இட் கேன் பி ஹைரார்க்கியலும் சிங்கிளும் இருக்கலாம், இல்லைனா வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். எனி காம்பினேஷன் ஆஃப் 4 செட், அந்த 4 டைப்ஸ் சிங்கிள், மல்டி லெவல், ஹைரார்க்கியல் அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இதுல காம்பினேஷன்ஸ்ல இருந்தது அப்படின்னா அது ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அகெயின் திஸ் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் நாட் சப்போர்ட்டட் பை இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு ஜாவா சப்போர்ட் பண்ணாது. நல்லா கேட்டுக்கோங்க, இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற கான்செப்டை வச்சுதான் இந்த ரெண்டு டைப்ஸும் சப்போர்ட் பண்ணாது. பட் இட் கேன் பி டன் பை யூசிங் அனதர் டைப். அது என்னன்னு சொல்றேன். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த டைப்பை பாருங்க. இது எந்த மாதிரி ஒரு டைப், இது எந்த மாதிரி ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்? இந்த கிளாஸ் டியை விட்டுடலாம், இந்த கிளாஸ் டியை விட்டுட்டு இங்க பாருங்க, கிளாஸ் ஏ அப்படிங்கிறது ஒரு பேரண்ட் கிளாஸ், கிளாஸ் பி அண்ட் சி அப்படிங்கிறது ஒரு சைல்டு கிளாஸ். ஸோ 2 சைல்டு கிளாஸ் ஒரு பேரண்ட் கிளாஸை ஆக்சஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்? ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லலாமா? ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் டி அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிளாஸ் டி அப்படிங்கிறது இங்க என்னது அப்படின்னா என்னோட அகைன் ஒரு சைல்டு கிளாஸ், பட் இட் ஆக்சஸஸ் 2 or more பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொன்னா இது வந்து என்னது? multiple inheritance. So combination of hierarchical and multiple inheritance. Obviously it is not possible with multiple inheritance, and hybrid inheritance cannot be achieved by inheritance topic in Java, but it can be accessed or achieved by using the topic called interfaces. Interface இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இந்த 2 டைப், அதாவது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் ஹைரார்க்கியல் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸும் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அப் டு திஸ் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஓவர் ஆகுது. இதுல சூப்பர் கீவேர்ட் ஒரே ஒரு கீவேர்ட் இருக்கு, ஒரு டாபிக் இருக்கு. இந்த சூப்பர் கீவேர்ட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப என்னோட பேரண்ட் கிளாஸ்ல ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கு, என்னோட சைல்டு கிளாஸ்லயும் அகெயின் ஒரு சில வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னா இதை வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்னோட பேரண்ட் கிளாஸோட டைரக்டா நான் யூஸ் பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். சூப்பர் டாட் என்னோட பேரண்ட் கிளாஸ் மெத்தடை நம்ம கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெஃபர் ஆகும். ஸோ என்னோட பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேரியபிள்ஸையும் மெத்தட்ஸையும் கன்ஸ்ட்ரக்டர்ஸையும் என்னோட சைல்டு கிளாஸ்லயே நான் கால் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சைல்டு கிளாஸ்ல எனக்கு ஷோங்கிற மெத்தட் இருக்கு, பேரண்ட் கிளாஸ்ல எனக்கு ஷோங்கிற மெத்தட் இருக்கு அப்படின்னா
இப்போ நான் சூப்பர் கீவேர்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட பேரண்ட் கிளாஸோட ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். சூப்பர் டாட் ஷோ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்னோட பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தடு ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் கால் ஆகும். இதுதான் வந்து சூப்பர் கீவேர்டோட யூசேஜ். நெக்ஸ்ட் இஸ் ஏ அண்ட் ஹேஸ் ஏ ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஃபேமஸா நம்ம வந்து பார்க்க முடியும். என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த டயக்ராம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார் இருக்கு. கார் இஸ் அ வெஹிக்கிள். வெஹிக்கிள் அப்படின்னு ஒரு கிளாஸ், இன்ஜின் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். அ கார் இஸ் அ வெஹிக்கிள். அட் த சேம் டைம் அ கார் ஹேஸ் அ இன்ஜின். ஸோ கார் அப்படிங்கிறது ஒரு வெஹிக்கிள், பட் இட் ஹேஸ் அன் என்ஜின். ஸோ இதுதான் வந்து இஸ் ஏ அண்ட் ஹேஸ் ஏ ரிலேஷன்ஷிப். இதுல வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இஸ் ஏ ரிலேஷன்ஷிப்குள்ள வரக்கூடியது தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு கிளாஸ் இருக்கு, a class can inherit another class. அதுதான் வந்து இஸ் ஏ ரிலேஷன்ஷிப். இஸ் ஏ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இந்த டயக்ராம் வந்து ஈஸியா சொல்ல முடியும். சிம்பிளா சொல்ல போனா கார் இஸ் அ வெஹிக்கிள், கார் ஹேஸ் அ என்ஜின். ஸோ இஸ் ஏ அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த இடத்துக்குள்ள தான் நமக்கு வரும். ஒரு கிளாஸ், ஒரு காரா இருக்கலாம், எனிதிங்கா இருக்கலாம், ஒரு கிளாஸ். இதை வந்து நான் என்ன பண்ணலாம், இன்னொரு கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து இஸ் ஏ அண்ட் ஹேஸ் ஏ ரிலேஷன்ஷிப் என்டையரா. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக் கால் பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் அப்படின்னு சொன்னா பாலி அப்படின்னாலே மெனி, டிஃபால்ட் மீனிங். ஸோ ஹேவிங் மெனி ஃபார்ம்ஸ் அப்படிதான் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாலிமார்பிசம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா two types of polymorphism. There are compile time polymorphism and runtime polymorphism. So oops concept படிக்கும்போது இந்த inheritance polymorphism இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா நீங்க பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்ல உங்களுக்கு எம்சிக்யூஸோ இல்லை கம்பெனி ரிலேட்டட் கொஷின்ஸ்ல கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. மற்றபடி அப்ஜெக்டிவ்ஸ்ல ப்ரோக்ராம் கொடுத்து உங்களை எழுத சொல்றது அப்படிங்கிறது இட்ஸ் அ ரேர் திங். ஸோ கான்செப்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ கம்பைல் டைம் அண்ட் ரன் டைம் பாலிமார்பிசம். சரி, கான்செப்ட் பார்க்கலாம். கான்செப்ட்ல கம்பைல் டைம் அண்ட் ரன் டைம் அப்படின்னா கம்பைல் டைம் இட் இஸ் அ ஸ்டாட்டிக். நம்ம ஃபர்ஸ்டே வந்து கம்பைலர் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ ரன் டைம் ஆப்வியஸ்லி இட் இஸ் டைனமிக். ஸோ நம்ம ரன் டைம்ல நடக்கக்கூடிய பாலிமார்பிசம் அண்ட் கம்பைல் டைம் நடக்கக்கூடிய பாலிமார்பிசம் வந்து ஸ்டாட்டிக்னு சொல்லலாம், ரன் டைம்ல டைனமிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃபார்ம் மல்டிபிள் ஃபார்ம்ஸா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது தான் பாலிமார்பிசம் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இதுல வந்து கம்பைல் டைம் அண்ட் ரன் டைம்னு சொன்னோம். கம்பைல் டைம் அப்படிங்கிறதுல மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். ரன் டைம்ல வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னோட மெத்தட் நேம் வந்து சேமா இருக்கும். அதே மாதிரி என்னோட ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் நான் டிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ பாருங்க, ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு, இன்னொரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு, இன்னொரு ஃபங்க்ஷன்கிற மெத்தட் இருக்கு. ஸோ 3 ஃபங்க்ஷன்கிற மெத்தட், ஃபங்க்ஷன் நேம் எனக்கு சேம் தான், ஒரு மெத்தட் நேம் எனக்கு சேம் தான், பட் கொடுக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் என்னோட ஆர்குமெண்ட்ஸ் வேரி ஆகுது. ஸோ மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா மல்டிபிள், அதாவது மெத்தட்ஸ் ஹேவிங் சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ், அதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். இட் இஸ் பாசிபிள் இன் ஜாவா. எப்படி இருக்கலாம் அப்படின்னா இதுல வந்து நமக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்கு மெத்தட் ஓவர்லோடிங்ல. பை சேஞ்சிங் த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் பை சேஞ்சிங் த டேட்டா டைப் ஆஃப் த ஆர்குமெண்ட். இங்க ஃபங்க்ஷன் அப்படிங்கிற சேம், இங்க ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் int a அப்படிங்கிற ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சுதான் இருக்கு. அதே இந்த செகண்ட் ஃபங்க்ஷன்ங்கிறது 2 ஆர்குமெண்ட் int a அண்ட் int b அப்படிங்கிற 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ தேர்ட்ல ஃபங்க்ஷன் அப்படிங்கிற என்னோட சேம், இங்க m இருக்கு பட் இட்ஸ் a mistake, it is n. ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிற சேம் மெத்தட் நேம், பட் என்னோட டேட்டா டைப் என்ன இருக்கு, இங்க கேரக்டரா சேஞ்ச் ஆயிருக்கு. என்னோட வேரியபிள் நேம் அதே தான் AAA. ஸோ இந்த வேரியபிள் அப்படின்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், இங்க நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கண்டிப்பா வேரி ஆகுது. இங்க 1 தான் இருக்கு, இங்க 2 இருக்கு, பட் என்னோட ஃபங்க்ஷன் நேம் சேம் தான். அதே மாதிரி என்னோட டேட்டா டைப் ஃபங்க்ஷன் இங்க வந்து 1 தான், பட் இங்க பாருங்க இங்கேயும் ஒரே ஒரு ஆர்குமெண்ட், இங்கேயும் ஒரே ஒரு ஆர்குமெண்ட், பட் என்னோட டேட்டா டைப் டிஃபர் ஆகுது. இதுதான் changing the number of arguments and changing the data type of the argument. இந்த ரெண்டு மூலமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங்கை அச்சீவ் பண்ண முடியும். இந்த மெத்தட் ஓவர்லோடிங்னா சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ். அந்த டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா எய்தர் டேட்டா டைப் சேஞ்ச் ஆயிடுக்கலாம், இல்ல ஒரே டேட்டா டைப்ல நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தான் சேஞ்ச் ஆயிடுக்கலாம். ஸோ இந்த 2 டைப்ஸ் தான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங்ல பாசிபிள். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங்க்கு ஒரு ப்ரோக்ராம் மட்டும் பார்க்கலாம்.
ஸோ இங்க கிளாஸ் ஆடர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ்க்குள்ள நம்ம ரெண்டு மெத்தட், ஆடுங்கிற ஒரு மெத்தட், இங்கேயும் ஆடுங்கிற மெத்தட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இங்கேயும் சேம் நேம், இங்கேயும் சேம் நேம், மெத்தட் நேம் சேஞ்ச் ஆகல. பட் இங்க ஆர்குமெண்ட்ஸ்ல இன்ட் ஏ, இன்ட் பி அப்படின்னு இருக்கு. இங்க இன்ட் ஏ பி சி அப்படின்னு 3 டைப் இருக்கு, 3 இன்டீஜர்ஸ் இருக்கு. ஸோ ஆர்குமெண்ட்ஸ் இங்க 2, ஆர்குமெண்ட்ஸ் இங்க 3. பட் உள்ளுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், சேம் அடிஷன் ஆபரேஷன், a பிளஸ் பி, a பிளஸ் பியை பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுக்குறோம். இங்க கிளாஸ் அனதர் கிளாஸ் டெஸ்ட் ஓவர்லோடிங் அப்படின்னு கொடுத்துட்டு அதுல மெயின் மெத்தட்குள்ள ஆடர் அப்படிங்கிற இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஏன்னு கிரியேட் பண்றோம். அந்த ஏங்கிற ஆப்ஜெக்டை வச்சு ஆட் அப்படிங்கிற அந்த மெத்தடை நம்ம கால் பண்றோம். கால் பண்ணும்போது என்ன செய்யறோம் அப்படின்னா, டிஃபால்ட்டாவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ், அதாவது வேல்யூஸை நம்ம இங்கே பாஸ் பண்ணிடலாம். 2,3 கொடுத்துருக்கு, இங்க 2,2,2 இருக்கு. இங்க இதை 2,4 வச்சுக்கலாம், இல்ல 2,5 வச்சுக்கலாம். இங்க வந்து 2,2 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த கிளாஸ் ஆடர் அப்படிங்கறல ஆட் அப்படிங்கிற மெத்தட்ல ஃபர்ஸ்ட் இந்த ஆட், இப்ப நம்ம கம்பைலருக்கு என்ன தெரியும், ஏ டாட் ஆட்னு சொன்னப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இங்க போகும். இங்க கிளாஸ் ஆடர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஏ. ஸோ இங்க ஆடுன்னு 2 மெத்தட் இருக்கு, இதுல எந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது இங்க ஆர்குமெண்ட்ஸ் செக் பண்ணும். ஆர்குமெண்ட்ஸ்ல இங்க 2 இருக்கு, இங்க 3, அதாவது இங்க 2 தான் இருக்கு. பட் இங்க போகும்போது இங்க 2 and 3 அப்படின்னு 2 டைப் இருக்கு. ஸோ இது எது மேட்ச் ஆகும், ஆப்வியஸா இந்த பார்ட், இந்த பார்ட் தான் வந்து ஆக்சஸ் பண்ணும். நெக்ஸ்ட் 2 அப்படின்னு இருக்கும்போது நமக்கு இந்த செகண்ட் டைப் ஆஃப் ஆட் கால் ஆகும்போது ஆப்வியஸா நமக்கு இது பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க அடிஷன், ரெண்டுமே அடிஷன் இருந்தா வேகா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்க வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல ஆட் அப்படின்னு சேம் மெத்தட் நேம் இருந்தாலும் இந்த இடத்துல மல்டிப்ளை ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகணும், இங்க வந்து அடிஷன் பெர்ஃபார்ம் ஆகணும். ஸோ ரன் பண்ணலாம். ஸோ 10 and 4. இப்ப இதே ஆட் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில 2,5 அப்படின்னு கொடுத்துருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, இந்த கேட்டகரிக்குள்ள போய் a பிளஸ் பி பிரிண்ட் ஆகுது. a பிளஸ் பியோட வேல்யூ இங்க என்ன, 2,5, சாரி a ஸ்டார் பி. ஸோ a ஸ்டார் பி என்னது 2 into 5 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ABC அப்படின்னு சொல்லும்போது a பிளஸ் பி பிளஸ் சி. ஸோ 2 plus 2 plus 2 6. இங்க நம்ம a பிளஸ் பின்னு கொடுத்ததுனால 4னு பிரிண்ட் ஆயிருக்கு. a பிளஸ் பி பிளஸ் சின்னு கொடுத்தா அப்படின்னா இப்போ இங்க 6னு பிரிண்ட் ஆகும். வந்துருச்சா? இதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் கான்செப்ட். சிம்பிள். என்னோட மெத்தட் நேம் சேமா இருக்கணும், என்னோட பேராமீட்டர்ஸ் வச்சு டிஃபர் பண்றதை வச்சு நம்ம வந்து எப்படி அதை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா சேம் மெத்தட் நேம் பட் டிஃபரெண்ட் பேராமீட்டர்ஸ். இதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் கான்செப்ட். மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, பேஸ் கிளாஸ்ல ஒரு மெத்தட் இருக்கு, என்னோட டிரைவ்டு கிளாஸ்ல ஒரு மெத்தட் இருக்கு. என்னோட மெத்தட் நேம் சேம், என்னோட ஆர்குமெண்ட் சேம், பட் ஐ எம் கோயிங் டு ஆக்சஸ் இட். ஹவ் அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங் கான்செப்ட். மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா ரன் டைம் பாலிமார்பிசம் சொல்றோம், கிரியேஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் வேரியபிள். இந்த 2 தான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங்கோட கான்செப்ட். ஸோ இப்போ அனிமல் டாக் அப்படின்னு 2 கிளாஸ் எடுத்துக்கலாம். பேரண்ட் கிளாஸ்ங்கிறது அனிமல், டாக் அப்படிங்கிறது என்னோட சப் கிளாஸ். ஸோ இதுல மூவ் அப்படிங்கிறது என்னோட அனிமல் கிளாஸ்ல டிஃபைன் பண்ணிருக்கிற மெத்தட். ஈச் அப்படிங்கிறதும் பேரண்ட் கிளாஸ்ல இருக்கு. மூவ் அண்ட் பார்க் அப்படிங்கிறது என்னோட சைல்டு கிளாஸ்ல இருக்கு. ஸோ மூவ் அப்படிங்கிற மெத்தட் 2 கிளாஸ்லயும் இருக்கு. இதுல நம்ம வந்து ஓவர் ரைட் பண்றோம் அப்படின்னா இப்ப இந்த மெத்தடை கால் பண்ணுமா, இந்த மெத்தடை கால் பண்ணுமா அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா கிளியரா புரியும். ஓகே, இப்ப அனிமல் அப்படிங்கிறது என்னோட கிளாஸ், என்னோட பேரண்ட் கிளாஸ். டாக் அப்படிங்கிறது என்னோட சைல்டு கிளாஸ். என்னோட சைல்டு கிளாஸ் என்னோட பேரண்ட் கிளாஸை ஆக்சஸ் பண்றது யூசிங் த எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் நார்மல். நெக்ஸ்ட் இப்ப டிஸ்பிளே, அதாவது டிஸ்பிளே இன்ஃபோ அப்படின்னு ஒரு மெத்தட் இங்க வச்சிருக்கோம். சேம் டிஸ்பிளே இன்ஃபோ அப்படிங்கிறது என்னோட பேரண்ட் கிளாஸ்ல இருக்கு, என்னோட சைல்டு கிளாஸ்லயும் இருக்கு. இப்ப மெயின் கிளாஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆக்சுவலா மெயின் இருந்தா show an error, so let us have example. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டாக் அப்படிங்கிறது என்னோட சைல்டு கிளாஸ். சைல்டு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் D1 கிரியேட் பண்ணியாச்சு. இந்த D1 அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு டிஸ்பிளே இன்ஃபோ அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணா எந்த டிஸ்பிளே இன்ஃபோ ரன் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். I am a dog. ஸோ டிஸ்பிளே இன்ஃபோன்னு சேம் நேம் இருந்தாலும்
இப்ப பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸ்ங்கிற கான்செப்ட் இன்ஹெரிட்டன்ஸ் வரும்போது ஒரே நேம்ல இருக்கக்கூடிய மெத்தடை நம்ம யூஸ் பண்ணினா ஆப்வியஸா பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி சைல்டு கிளாஸ்ல இருக்கிற மெத்தட் தான் கால் ஆகும். இதுதான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். அதாவது இப்ப இன்கேஸ் நான் இப்ப வந்து இந்த கிளாஸ், அதாவது டாக் கிளாஸ்க்குள்ள என்னோட இந்த டிஸ்பிளே இன்ஃபோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா சூப்பர் கீவேர்ட் வச்சு யூஸ் பண்ணலாம். சூப்பர் டாட் டிஸ்பிளே இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தா சாரி ரிட்டர்ன் டைப் required என்ன காமிக்குது? ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவலா ஓவர் ரைடிங் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு பேரண்ட் கிளாஸ் அண்ட் சைல்ட் கிளாஸ் இருக்கும்போது டிஸ்பிளே இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்னா பேரண்ட் கிளாஸ்லயும் அது டிஃபைன் ஆயிடுக்கு, சைல்டு கிளாஸ்லயும் அது டிஃபைன் ஆயிடுக்கு அப்படின்னா நம்ம எதை வந்து ஆக்சஸ் பண்றோமோ அதுதான் வந்து நம்ம ஆக்சஸ் ஆகும். அதாவது எந்த பேரண்ட் கிளாஸ் மெத்தட்ல நம்ம டிஃபைன் பண்ணி அதை டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் அதை ஓவர் ரைட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கறது அப்படிதான் வந்து நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங்கோட கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல சூப்பர் கீவேர்டு எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த பேரண்ட் கிளாஸ் ஆக்சஸ் பண்றது, சைல்ட் கிளாஸ் ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிற இடத்துல இந்த சூப்பர் கீவேர்டை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ அனிமல், அதாவது இது அனிமல் கிளாஸ்ல வந்து டிஸ்பிளே இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடை நான் வந்து இந்த கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா சூப்பர் அப்படிங்கிற கீவேர்ட் டாட் இந்த டிஸ்பிளே இன்ஃபோ அப்படிங்கிற அந்த மெத்தட். இன்ஃபேக்ட் இப்போ நான் வந்து இதை டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் கூட இந்த மெத்தட், அதாவது இந்த மெத்தடுக்குள்ள இப்போ நான் சூப்பர் டாட் டிஸ்பிளே இன்ஃபோன்னு கொடுக்குறேன். So now we can execute. பாத்தீங்களா வந்துருச்சா? ஆக்சுவலா இங்க கொடுக்கறதுக்கு இங்க கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். I am an animal அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா நான் சூப்பர் அப்படிங்கிற கீவேர்டு முன்னாடி சொன்ன மாதிரி எதுக்காகனா பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிறத ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சூப்பர் கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ சூப்பர் டாட் டிஸ்பிளே இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா I am an animal அப்படிங்கிறது இங்க பிரிண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் இங்க D1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல இந்த D1 அப்படிங்கிறது இந்த டிஸ்பிளே இன்ஃபோன்னு கால் பண்ணியிருந்தாலும் ஆப்வியஸா இந்த டிஸ்பிளே இன்ஃபோ கால் ஆகாம இந்த டிஸ்பிளே இன்ஃபோ தான் கால் ஆகும். இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங். சேம் நேம்ல இருந்தாலும் அது ஓவர் ரைட் பண்ணி கால் பண்றது மெத்தட் ஓவர் ரைடிங். மெத்தட் ஓவர் ரைடிங்ல கூட நீங்க பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சூப்பர் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி கண்டிப்பா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த சூப்பர் கீவேர்டை கொடுக்கல அப்படின்னா டைரக்டா ஐ அம் a dog அப்படிங்கிறது தான் பிரிண்ட் ஆகும். பிகாஸ் இட் ஓவர் ரைட்ஸ் த மெத்தட். இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங்கோட கான்செப்ட். இன்னொன்று பாலிமார்பிக் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலிமார்பிசம் அப்படிங்கிற கான்செப்ட்ல பாலிமார்பிக் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிமார்பிக் வேரியபிள்ஸ் அப்படின்னா இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இது ஒரு சின்ன கான்செப்ட். பாலிமார்பிக் வேரியபிள்ஸ் முடிச்சுக்கலாம். 10 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன், சாரி. ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிறது என்னோட பேரண்ட் கிளாஸ், ஜாவா அப்படிங்கிறது என்னோட சைல்டு கிளாஸ். இங்கே மெயின் மெத்தட்குள்ள இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிறது இந்த பேரண்ட் கிளாஸ், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் வந்து டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன், பேரண்ட் கிளாஸ் மெத்தட். நெக்ஸ்ட் சேம் அதே ஆப்ஜெக்ட் P1ங்கிற ஆப்ஜெக்டை சேம் ஆப்ஜெக்ட், பட் ஐ எம் டிக்ளேரிங் இட் ஆஸ் அ ஆப்ஜெக்ட் ஆஃப் கிளாஸ் ஜாவா அப்படிங்கிற கிளாஸுக்கு அதை வந்து நான் டிக்ளேர் பண்ணி அதை வந்து டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தட் அகைன் கால் பண்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதை வந்து மல்டிபிள் கிளாஸ் மூலமா ஆக்சஸ் பண்றது பாலிமார்பிக் வேரியபிள்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிமார்பிக் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொன்னா இதுதான். ஒரே ஒரு கிளாஸ் நேம், இந்த கிளாஸ் நேம் அப்படிங்கிற பேரண்ட் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு
அந்த ஆப்ஜெக்டை நான் வந்து என்னோட பேரண்ட் கிளாஸையும் ஆக்சஸ் பண்ணி அதை வந்து என்னோட சைல்டு கிளாஸுக்கும் அதை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா இதுதான் பாலிமார்பிக் வேரியபிள்ஸ். வேரியபிள் நேம் சேம் தான். வேரியபிள் நேம் P1 தான் இங்கேயும் P1. ஆனா இந்த P1 எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம்? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குங்கிற கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்க P1ங்கிற ஆப்ஜெக்ட் ஜாவாங்கிற கிளாஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் பாலிமார்பிக் வேரியபிள்ஸ். ஸோ இன்னைக்கு கான்செப்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம் அவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ்? உங்க 10 minutes டிலே ஆயிடுச்சு. சாரி ஃபார் தட். இருக்கா? we can use super method. கரெக்ட், சூப்பர் மெத்தட் யூஸ் பண்ணலாம் தேவதர்ஷினி. சூப்பர் மெத்தட் ஆப்வியஸா யூஸ் பண்ணலாம். இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் மூலமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஃபீட்பேக் ஃபார்ம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் கைண்ட்லி ஃபில் த ஃபீட்பேக் ஃபார்ம். இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது கான்செப்ட் புரியலையா? மேஜர் இதுல questions அப்படிங்கிறது கான்செப்ட் ஓரியன்டட். டிஃபரன்ஸ் பிட்வீன் மெத்தட் ஓவர்லோடிங் மெத்தட் ஓவர் ரைடிங். மேஜர் கொஸ்டின்ஸ் இதுல இருந்து தான் இருக்கும். மெத்தட் ஓவர்லோடிங்க்கும் மெத்தட் ஓவர் ரைடிங்க்கும். மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா சேம் மெத்தட் பட் இட் ஓவர் ரைட்ஸ் த பேரண்ட் கிளாஸ் மெத்தட். இந்த பேரண்ட் கிளாஸ் மெத்தடை யூஸ் பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஆஸ் தேவதர்ஷினி சார் சூப்பர் மெத்தடை கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங் மெத்தட் ஓவர் ரைடிங்கோட பேசிக் கான்செப்ட். இதை வச்சுதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி இந்த டாபிக்ஸ்ல இருந்து வரும். சூப்பர் கீவேர்ட்னா என்ன, எக்ஸ்டென்ட்னா என்ன. இதே இன்டர்ஃபேஸ் கான்செப்ட்ல போனோம் அப்படின்னா அகைன் அங்க இம்ப்ளிமெண்ட்ஸ் ஒரு கீவேர்ட் பாப்பீங்க. ஸோ எக்ஸ்டென்ட் கீவேர்டுக்கும் இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்டுக்கு என்ன வித்தியாசம், எக்ஸ்டென்ட்னா எதுக்கு, இன்ஹெரிட்டன்ஸ்க்கா இன்டர்ஃபேஸ்க்கா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கம்பெனி சைட்ஸ்ல உங்களுக்கு டீடைல்டா இந்த கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ். இது தவிர வேற ஏதாவது டவுட்ஸ் இல்ல கிளாரிஃபிகேஷன்ஸ்ல திருப்பி சொல்லணும் அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் அவ்வளவுதான். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ், அதுல இருக்கக்கூடிய டைப்ஸ், அந்த டைப்ஸ்ல சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் அண்ட் ஹைபிரிட் ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ், இந்த மூணுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் ஹைபிரிட் அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் யூசிங் தி கான்செப்ட் இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாலிமார்பிசம் கான்செப்ட். பாலிமார்பிசம் ரன் டைம் அண்ட் கம்பைல் டைம் பாலிமார்பிசம். இந்த ரெண்டு பாலிமார்பிசம்ல வந்து ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர்ரைடிங். அதாவது மெத்தட் ஓவர்லோடிங்கிறது கம்பைல் டைம், மெத்தட் ஓவர் ரைடிங்கிறது ரன் டைம். இது ரெண்டுத்தையும் வச்சு எப்படி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், எப்படி கோடிங் பார்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கறதா கான்செப்ட். இது வந்து ப்ராக்டிக்கலா மேஜரா யூசேஜ் வந்து பேங்கிங் செக்டார்ஸ், அதுலதான் வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் ஆகும். எனி அதர் கிளாரிஃபிகேஷன்ஸ் யாருக்காவது? புரிஞ்சுதா, புரியலையா, ஓகேவா, ரொம்ப போர் அடிச்சுதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே தானே? ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸோ ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. தேங்க்யூ நஸ்ரின். ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் you can leave the meeting. If you have any doubts, you can, or else you can leave. Stay in the meeting. Thank you for your patience. Thank you for your patient listening. Though it is a holiday, though it is an Independence Day, thank you for your active participation. Thank you, Ka. Thank you so much.